சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜயா பயங்கர சந்தோஷத்துல ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. உடனே விஜயா மேல சந்தேகப்பட்டு உடனே அண்ணாமலை என்னாச்சு விஜயா, திடீர்னு நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டியே, என்ன விஷயம் நல்லா சொல்லி கேக்குறாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறேன், இல்லைனாலும் ஏன் சந்தோஷமா இல்லை, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நான் எப்ப பாரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜயா கேள்வி கேட்டதும் உடனே அண்ணாமலை உன் இஷ்டம், நான் எது சொன்னாலும் தப்புன்னு சொன்னா நான் என்னதான் சொல்லட்டுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப விஜய் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த ரோகிணி பார்த்துட்டு ஆன்ட்டி என்னாச்சு, திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா நீங்க இருக்க மாட்டீங்களேன்னு சொல்றாங்க. ரோகிணி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் என் மனசுல இருக்கிற விஷயத்த எப்படியாவது யார்கிட்டயாவது சொல்லணும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா இங்க இருக்க யாருமே எனக்கு ஏத்தவங்க கிடையாது, ஆனா நீ அப்படி கிடையாது இல்ல, அதனாலதான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அந்த சிந்தாமணி இருக்கா தெரியுமா, நான் கூட உன்கிட்ட ஒரு முறை சொன்னனே, ஆமாண்டி சொல்லுங்கன்றாங்க. அந்த சிந்தாமணி எப்படியாவது மீனாவோட வியாபாரத்தை ஒட்டுமொத்தமா படுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாலாம். இப்ப மீனா இதுக்கு மேல ஒரு வேலையும் செய்ய முடியாது, எப்பவும் போல மூலமா பூவை அளந்து கொடுக்குற வேலை மட்டும்தான் இனி அவளால செய்ய முடியும்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.